Assalamu alaikum. Welcome back to our channel Shaz Culinary World. Hope everyone is doing good. Alhamdulillah நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். அண்ட் இப்போ காரைக்காலில் climate ரொம்பவே நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, சம்டைம்ஸ் நல்ல மழை பெய்யுது அண்ட் வெயில் அடித்தாலும் ரொம்ப காமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 2:30 மாதிரி எடுத்துருந்தேன். ஸோ எவ்வளோ க்ளவுடியாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஊரில் நல்ல மழை பெய்யுதா இல்லை climate எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் பேக் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் நான் பண்ணணும், எந்த அவன் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு ஓடிஜி அவன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் 1 kg மட்டும் இல்லை, மோர் தென் 5 kg வரைக்கும் நீங்கள் கேக் பேக் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியும். பிகாஸ் மைக்ரோவேவ் அவன் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லிட்டேன். அது ஜஸ்ட் ஹீட் பண்ணுறதுக்கும் ரீஹீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். உங்களோட மெயின் கோர்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சூப்போ காஃபியோ இல்லை ஏதாவது சாக்லேட் மெல்ட் பண்ணணுமோ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஜி அப்படிங்கிறது அவன் டோஸ்ட் க்ரில். நீங்கள் 3 மெத்தடுமே இதில் பண்ணலாம். அதாவது கேக் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓடிஜியில் நிறைய கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிஜி வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, ஸ்டோர்லேயும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆனால் நல்ல பிராண்டாக இருக்கா, ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கேட்டுட்டு வாங்குங்க. ஓகே, இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இதெல்லாம் அவன் கூடவே வந்துடும். ஸோ அவனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி 3 நாப் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்டு அவனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே வாங்கினேன், என்ன பிராண்ட் அப்படின்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பேக்கிங் ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, அன்பெய்டு ஆக்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஸோ இக்னோர் பண்ணிடுங்க அவங்கள. ஓகே, இப்போது பேக்கிங் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் டோர் மாதிரி இருக்குது. ஸோ தட் அந்த கிளாஸ் டோர் வழியாக நம்ம அழகாக உள்ளே என்ன பேக் ஆகுது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கலாம். அண்ட் உள்ளே 4 கம்பி இருக்கும். மேலே 2 கம்பி, கீழே 2 கம்பி, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து வயர் ரேக்கு. ஸோ அதுக்கும் கீழே வந்து ஒரு டீஃபால்ட்டாக ஒரு ட்ரே இருக்கும். அது வந்து நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்ன அப்படின்னா ராட்டிசரி ராடு. இதில் வந்து நீங்கள் ஒரு முழு கோழியை அழகாக மேரினேட் பண்ணி க்ரில் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரூ காமிக்கிறேன் இல்லையா, எட்ஜில் இருக்குது பாருங்கள், அதை லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் கோழியை நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி அங்கே சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதில் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கோழி வந்து அழகாக க்ரில் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் இப்போது ஒரு சின்ன டூல் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த ஒயர் ரேக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம 180 டிகிரி செல்சியஸ் 200 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ரொம்பவே சூடாக இருக்கும் இல்லையா, ஒயர் ரேக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் எந்த பிராண்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் வாங்கினேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில், அதாவது ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 4.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. ஆனால் புதுசாகவே இருக்குது இல்லையா, எப்படின்னா ஒவ்வொரு பேக்கிங் ப்ராசஸ் முடியும் போதும் நான் அழகாக தொடச்சி மெயின்டைன் பண்ணி வச்சுப்பேன். அதனால தான் 4.5 இயர்ஸ் ஆகிடுச்சு வாங்கி. இது 25 லிட்டர்ஸ் அவன், அதாவது சின்ன அவன் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து நான் வாங்கும் போது எனக்கு பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா கிடையாது. ஜஸ்ட் வீட்டு யூசேஜ்க்காக வாங்கலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். ஓகே, இப்போது நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நாப் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. 100லேருந்து 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 180 டிகிரி செல்சியஸுங்கிறது மேண்டேட்ரி, கேக்கு ப்ரௌனி அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு. குக்கீஸ்க்கு 150லேருந்து 170. அண்டு சிக்கன் கிரில் தந்தூரி அதெல்லாம் பண்ணணும்னா 200 to 250 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது செலக்டர் கொடுத்துருக்காங்க. செலக்டரில் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னோட ஓடிஜியில் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் கேக் பேக் பண்ணணும் அப்படின்னா ராட் எனக்கு சூடாகணும். அண்ட் உள்ளே வந்து ஒரு கன்வெக்ஷனல் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபேன் இது சின்ன அவனுங்கிறதால நமக்கு தெரியாது. இதே நீங்கள் பெரிய அவன் லைக் 40 லிட்டர்ஸ் இல்லை 60 லிட்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேன் நல்லாவே விசிபிள் ஆகும். அண்ட் ஒரு சின்ன லைட்டும் இருக்கும். இது சின்ன அவனுங்கிறதால இதில் ஃபேன் உங்களுக்கு விசிபிள் ஆகாது, லைட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதுதான் மேலே ராடும் சூடாகும், ஃபேனும் ஓடும். இதுதான் பேக்கிங்காக டீஃபால்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ராட்டிசரி ராட் சூடு பண்ணுறதுக்காக, அதாவது கோழி க்ரில் பண்ணுறதுக்காக, தந்தூரி பண்ணுறதுக்காக, அண்ட் அதுக்கப்புறம்
லைக் டிக்கா, சிக்கன் டிக்கா அதெல்லாமே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் அதெல்லாம் யூஸே பண்ணதில்ல. வாங்குன புதுசுல ஜஸ்ட் நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு நான் டீஃபால்ட்டா பண்றது பேக்கிங் மட்டும் தான். கேக்கு, ப்ரௌனி, குக்கீஸ் அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு செலக்டர் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு பிராண்ட்ல ஒவ்வொரு மாரி குடுத்துருப்பாங்க. வேற வேற பிராண்ட்ல வந்து பேக்குன்னே ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. குக்கீஸ்ன்னே எழுதியிருக்கும். ஓகேங்களா? சில இதுல வந்து 2டே 2 தான். ஒண்ணு டெம்பரேச்சர் இருக்கும், ஒண்ணு டைமிங் இருக்கும். அந்த இதே இருக்காது. லைக் அந்த செலக்டர் மோடே இருக்காது. அந்த மாரி கூட இருக்கு. அது இன்னுமே குட்டியா இருக்கும் அந்த அவன்லாம். அண்ட் இப்போ நம்ம டைமிங் பார்த்துக்கலாம். 10 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கு. ப்ரீஹீட் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படும். கேக் அதெல்லாம் குக் பண்றதுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். ப்ரௌனி, குக்கீஸ் இதெல்லாம் 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். சிக்கனுக்கு வந்து 60 மினிட்ஸ் தேவைப்படும். கிரில், டோஸ்ட் அதெல்லாம் பண்றதுக்கு. அண்ட் சின்னதா ஒரு இண்டிகேட்டர் குடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, லைட் எரியும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா பேக்கிங் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, லைட் ஆஃப் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க நாப் இந்த பக்கம் திருப்பிட்டீங்க அப்டின்னா, நீங்களா ஆஃப் பண்ணக்கூடாது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். நீங்க சும்மா சும்மா பண்ணீங்க, திருப்பி விட்டீங்க, இல்ல எனக்கு பொறுமை இல்ல நான் பண்ணிடுறேன் அப்டின்னா, உங்க ஓடிஜி வீணா போயிடும். அண்ட் அதே மாரி தான் கிளாஸ் டோரும் ஒன்ஸ் நீங்க பேக்கிங் டின் உள்ள வச்சுட்டீங்க அப்டின்னா, அந்த கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும்போது நமக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் தான் கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணணும். இல்லன்னா ஓடிஜி வேஸ்ட்டா போயிடும். இதுதான் ஓடிஜி பத்தின கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க. என்னால முடிஞ்சத நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ எஸ் நான் சொன்ன மாரி நீங்க பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, மார்க்கெட்லயோ இல்ல ஆன்லைன்லயோ நல்ல ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஓடிஜி வாங்கிக்கோங்க. 25 லிட்டர்ஸே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இல்ல நான் வெல் வெர்ஸ்டு நல்லா பேக் பண்ணுவேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்டின்னா 40 லிட்டர்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். அட் அ டைம்ல ஒரு 5 கேஜி கூட நீங்க வந்து பேக் பண்ணிக்கலாம். 5 கேஜி கேக்ஸ் அந்த மாரி கூட நீங்க பேக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பேசிக் எலமெண்ட்ஸா நம்ம என்ன வாங்க போறோம் அப்டின்னா, பேக்கிங் டின்னு, ஸ்பேச்சுலாஸ், அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு, தென் பைப்பிங் பேகு, மோல்டு, அது என்ன மஃபின் மோல்டு, கப் கேக் மோல்டு அதெல்லாமே நீங்க தனியா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சும்மா பேசிக் டின்ஸ் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வாங்கிக்கணும். ஓகே. இப்போ உங்களுக்கு மைக்ரோவேவ் அவன்னா என்ன? ஓடிஜி அவன்னா என்ன? அப்படின்னு நல்லாவே கிளாரிஃபை ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க பேக்கிங் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரி அவன் வாங்குறது அப்படிங்கிறத உங்களாலேயே இப்போ சூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். என்னால ஏதோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அண்ட் எஸ் இந்த கிளவுஸ் வந்து மேண்டேட்ரி தான். கம்பல்சரி வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்க பேக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டின் நல்லா ஹேண்டில் பண்றதுக்காக. அண்ட் ஓகே கன்வெக்ஷன் அவன்னா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த டிஃபால்ட் ட்ரே. ஓகே ஃபைன். அவ்வளோதான். ஸோ இப்போ கன்வெக்ஷன் அவன்னா அவன் மாதிரியும் அதாவது மைக்ரோவேவ் அவனாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிஜியாவும் அது யூஸ் ஆகும். அதுதான் கன்வெக்ஷன் அவன். இதுலயும் வந்து டிஃபால்ட்டா 2 ட்ரே குடுத்துருக்காங்க. ஒரு பிளேட் குடுத்துருக்காங்க. நீங்க பேக்கிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா, பிளேட் சுத்தி அழகா பேக் ஆகும். இதுல நீங்க மெயின் கோர்ஸ் கூட பண்ணிக்கலாம். அதுல நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. லைக் குக் பண்றது, சூப் பண்றது, தந்தூரி பண்றது, டெசர்ட் பண்றது, கேக் பண்றது எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். இதுலயும் நீங்க ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட், ஸ்டாப் பட்டன்லாம் குடுத்துருப்பாங்க. டைமிங் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஆனா, வீட்டு யூசேஜ்க்காக மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். பிசினஸ்க்காக பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, உங்களால பண்ண முடியாது. அப் டூ 1 கேஜி வரைக்கும் நீங்க கேக் அதுல பேக் பண்ணலாம். பட் மோர் தென் 1 கேஜி பண்ண முடியாது. ஸோ அதுதான் கன்வெக்ஷன் அவன். அண்ட் இதெல்லாம் வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். தந்தூரி பண்ணியிருந்தேன். அந்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ.